உங்கள் சிந்தனை தான் உங்கள் ஐஸ்வர்யனாக்க போகுது. உங்கள் செயலை விட உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். ஒருத்தன் தேவாலயத்தில் வந்து என் பேர் என்ன, இந்த ஆயக்காரனை பார்த்து, இவெல்லாம் சர்ச்சுக்கு வேற வந்துட்டாயா, இப்படி யாரையாச்சும் நினச்சிருக்கீங்களா? இவன் சர்ச்சுக்கு வேற வராயா அப்படி நினச்சிருக்கீங்களா யாரையாச்சும்? இவன்லாம் பிரசங்க வேற பண்ணுறாயா, இவெல்லாம் ஜெபம் வேற பண்ணுறானா அப்படி பார்த்துருக்கியா? அப்போ சந்தேகமே இல்லை, சொல்லுங்க, நீ தான் அந்த பரிசேயன். சந்தேகமே இல்லை. நீங்கள் யாரையாச்சும் அற்பமாக நினச்சிங்கன்னா, இவன் யாருன்னா சர்ச்சில் இருந்தான், மற்றவன் அற்பமாக பார்த்தான், போகும்போது அவன் பாவியாக போனான்னு பைபிள் சொல்லுது. சர்ச்சில் இருந்து ஒருத்தன் எங்கே போயிட்டான்? பாவியாக போயிட்டான். இன்னொருத்தன் வேசிகளோடையே சுற்றி இருக்கிறான். எப்படி? வேசிகளோட சுற்றிட்டு பண்ணி கூட படுத்துருக்கிறான். ஆனால் அங்கே படுத்துட்டு அப்பா யோசித்துருக்கிறான். ஒருத்தன் அங்கே படுத்து அப்பாவை யோசிக்கிறான், ஒருத்தன் இங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் அயோக்கியனா பார்க்குறான். இவன் பாவி ஆகிட்டான், அவன் பணக்காரன் ஆகிட்டான்.